கிட்னி ஃபெயிலியர் எப்படி கண்டுபிடிக்கிறது? விக்கல் வரும், பசி இருக்காது, அப்படியே சோர்ந்து படுத்துக்குவாங்க. பிளட் எடுத்து பார்த்தா பிளட்ல யூரியா ஜாஸ்தியா இருக்கும், கிரியாட்டின் ஜாஸ்தியா. பிளட் சுகர் இருக்கிறவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரும். பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரும். போய் ஓவர் த கவுண்டர் பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி சாப்பிடுற நாமளே மருந்து கொடு தம்பி, தலைவலிக்கிறது தம்பி மருந்து கொடு தம்பி, மூட்டு வலிக்கிறது மருந்து கொடுன்னு சொல்லி வாங்குற மாதிரி ஓவர் த கவுண்டர் பிரிஸ்கிரிப்ஷன். அவளுக்கு கிட்னி அஃபெக்ட் ஆகும். நிறைய பேருக்கு கிட்னி அஃபெக்ட் ஆகிறது வியாதினால. யூரினே வரல, ஒரு நாள் பூரா யூரின் வரலன்னா டாக்டர் கண்டிப்பா போய் பார்க்கணும். அது ஏதாவது பிளாக் இருந்தனால யூரின் வராம இருக்கலாம். ப்ராஸ்டாட்டிக் என்லார்ஜ்மெண்ட்னால யூரின்ல ரத்தம் வருது, டாக்டர் பார்க்கணும். யூரின்ல பஸ் வருது, டாக்டர் பார்க்கணும். யூரின் ரொம்ப குறைவா வருது, 100 மில்லி 200 மில்லி தான், 24 மணி நேரத்தில் 1500 மில்லி வரணும். மினிமம் யூரின் அவுட்புட் பெர் டே. பாட்டில பிடிச்சி வைங்களேன், பாருங்க அவுட்புட் 24 ஹவர் யூரினரி அவுட்புட் மினிமம் 1500 ml. 1.5 லிட்டர் வரலன்னா மிஸ்டேக் இருக்குது. நீங்க மூத்திரத்தை போய் பாத்ரூம்ல ஃபிளஷ் பண்ணாம போறீங்கன்னா அந்த இடத்துல ஸ்மெல் வரும், அமோனியா ஸ்மெல் வரும். யூரின்ல எல்லா விதமான கழிவு பொருட்கள் வரும், இல்லைன்னா மூளை கெட்டுக்கும். யூரினே வரலன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆளுக்கு 2 நாளைக்கு மூளை வேலை பண்ணாது, கோமால போயிடுவார், யூரிமிக் கோமால போயிடுவார். யூரின்ங்கிறது உங்களுக்கு அசுத்தமா தெரியலாம், அருவருப்பா தெரியலாம், ஆனால் யூரின் வரலன்னா உங்களை பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கும். யூரினை பார்த்தா உங்களுக்கு அருவருப்பு, ஆனா யூரின் போகலன்னா நீங்க அருவருப்பா மாறிடுவீங்க.